ஜூன் மாதம் 16ஆம் திகதி ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளின் அடிப்படையில் ஒரு 2 கிழமைக்கு முதல்ல முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் வெளிநாடு செல்வதற்கான தடையை நீதிமன்றம் விதித்தாங்க. இந்த தடைக்கு பிறகு அவர் எப்போது வேணாலும் கைது செய்யப்படலாம் என்ற மாதிரியான ஊகங்கள் எல்லா ஊடகங்கள் மூலமாகவும் சொல்லப்பட்டதுதான். 2 கிழமைக்கு முதல்ல இருந்து நேற்று வரைக்கும் கூட இந்த கிழமையில கூட அந்த கைது நடவடிக்கை நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டது. காரணம், இப்பொழுது நடந்து கொண்டு வர ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள்ல நிறைய தரவுகள் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற தகவல்களை போன கிழமை மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டார். இதுல முன்னாள் புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் சுரேஷ் சாலை இப்பொழுது கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்ற, இப்பொழுது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வர சுரேஷ் சாலை அவரிடமிருந்து பல தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் மேலும் பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. எனவே இந்த அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் கைது செய்யப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதுன்றதை பெரிய அளவாக எதிர்பார்க்கப்பட்டது. இந்த கிழமையில நடக்கலாம்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைய நாள்ல ஒரு முக்கியமான விடயம் நடந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவர்கள் தன்னை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட கூடாது, அதை தடுக்கும் வகையில, குறிப்பாக ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள்ல பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே தன்னை கைது செய்வதை தடுப்பதற்கு நீதிமன்றத்துல ஒரு முறையீட்டு மனுவை இன்றைய நாள்ல மேல்முறையீட்டு நீதிமன்றத்துல சமர்ப்பிச்சிருக்காங்க. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ஷ அவருடைய சட்டத்தரணி மூலமாக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில முன்னாள் ஜனாதிபதிகள் கைது செய்யப்படுவது என்பது இதுவரைக்கும் கடந்த காலங்கள்ல இல்லைன்றே சொல்லலாம். ஆனால் இந்த அரசாங்கத்தின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் வெளிநாட்டு பயணம், அதாவது அரச நிதியை பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலும் அவருக்கு வைக்கப்பட்டது. எனவே அதுக்கு பிறகு இன்னும் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படக்கூடிய சந்தர்ப்பமாக இது இருந்தால் ஒரு மிக முக்கியமான சந்தர்ப்பமாக இது அமையும். அது மட்டுமில்லாமல் பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செய்யப்படுகின்ற சந்தர்ப்பமாகவும் இது அமையும், முதல் தடவையாகவும் இது அமையும். இது ஒரு மிக முக்கியமான செய்தி இன்றைய நாளில். கடந்த மணித்தளங்கள்ல சமூக வலைதளங்கள்ல பரவலாக ஒரு காணொளி ஒன்று, ஒரு 2-3 சிறுவர்கள் சேர்ந்து இன்னும் ஒருத்தரை தாக்குற மாதிரியான ஒரு காணொளி. இந்த காணொளி தொடர்பாக இப்பொழுது போலீசார் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதன் காரணமாக ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கார். கைது செய்யப்பட்டவர் 16 வயதுடைய ஒருவர். இந்த சம்பவம் ஏறாவுள்ள நடந்திருக்கு. அந்த தாக்கப்பட்ட சிறுவனுடைய தாயார் கொடுத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீசார் தாக்கியவர்களை கைது செஞ்சிருக்காங்க. இதுல சொல்லப்பட்டிருக்க விஷயம் சொன்னா, இந்த பிரதேசத்துல ஒரு 3-4 இளைஞர்கள் சேர்ந்து, இளைஞர்கள் போது சிறுவர்கள் 15, 16, 17 வயதுக்கு உட்பட்டவர்கள் வாள்களுடன் அந்த பிரதேசத்துல தெரிகிறது. சம்பந்தம் இல்லாம கோவக்காரர்கள் அல்லது அவங்களோட சண்டை பிடிக்கிறவங்களை இந்த மாதிரி தாக்குற விஷயங்கள் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு, 3 பேர் தலைமறைவாயிருக்காங்க. இந்த சிறுவர்கள் 3 பேர். எனவே அவங்கள தேடுற நடவடிக்கைகளையும் இப்பொழுது போலீசார் மேற்கொண்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே அந்த பகுதியில உள்ள போதைப்பொருள் வியாபாரி ஒருவருடைய வழிகாட்டல தான் அவங்க செயற்பட்டு வராங்கன்ற தகவலும் கிடைச்சிருக்கு. எனவே இதெல்லாம் ஒரு ஆபத்தான விஷயம். ஒரு கிராமத்துக்குள்ள வாளோட, அதுவும் சிறுவர்கள். டெங்கு பரவல் மிகப்பெரிய அளவுல உருவெடுத்திருக்கிறது நாட்டை பொறுத்தவரையில். வருகின்ற 18ஆம் திகதி எல்லா பாடசாலைகள்லையும் டெங்கு ஒழிப்பு தினம் சுத்தம் செய்கின்ற நிகழ்வாக நடக்க போகுது. இதுல கடந்த நாட்கள்ல டெங்கு பரிசோதனைகள் நாடு முழுவதும் நடந்தது. அதிகளவாக டெங்கு பரவுகின்ற இடமாக பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டிருப்பது கவலைக்குரிய விஷயம். மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, 48 மணித்தியாலத்துக்குள்ள ஒரு சிறுவர் ஒருத்தருக்கு காய்ச்சல் அல்லது காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருந்தால் கட்டாயமாக வைத்தியரை நாட வேண்டியது கட்டாயமானது அப்படின்றத வலியுறுத்திக்காங்க. மிக அவதானமாக இருங்க பிள்ளைகள் மீது. அது மட்டும் இல்லாம வருகின்ற இந்த மாதம் ஜூன் 20ஆம் திகதி முதல் இனி நெடுஞ்சாலைகள் ஹைவே மூலமாக, எக்ஸ்பிரஸ் ஹைவே மூலமாக செல்லுகின்ற வாகனங்களை பயணிக்கின்ற அத்தனை பயணிகளும் சீட் பெல்ட் அணிவது கட்டாயம். ஏற்கனவே இந்த நடைமுறை அமுலுக்குள்ள மக்களுக்கு ஒரு உடனடியாக செய்ய முடியாதானே, இது பழக்கிறதுக்காக இந்த கால அவகாசம் கொடுத்துருந்தாங்க. சீட் பெல்ட்டை பொறுத்துறதுக்கு, பேருந்துகளுக்கு, தனியார் வாகனங்களுக்கு பொறுத்துறதுக்கு கொடுத்தாங்க. இனி எந்த விதமான நிபந்தனைகளும் இல்லாம சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். இனி 20ஆம் தேதிக்கு பிறகு ஹைவேல எந்த வாகனத்துல போறாலும், எந்த பயணியாக இருந்தாலும், பின்னுக்கு இருந்தானே முன்னுக்கு இருந்தானே சீட் பெல்ட் போடுறது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. அவதானமா செயற்படுங்க. பாரியளவான தண்ட பணங்கள், வழக்குகள் கூட பதிவு செய்யப்படும் என்ற தகவலை போலீசார் வழங்கியிருக்காங்க. இலங்கையில சிறைச்சாலைகள் நிறைஞ்சு வழிதான். 2 சிங்கள பத்திரிகைகள் இன்றைய நாள்ல செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. அதாவது இலங்கையை பொறுத்தவரையில இலங்கையில் இருக்கின்ற சிறைச்சாலைகள்ல 10,500 முதல் 11,000 சிறை கைதிகளை தான் வைக்கக்கூடிய அளவு இருக்கு. ஆனா 41,000க்கும் அதிகமான சிறை கைதிகள் இந்த அளவுகளுக்குள்ள இருக்காங்க. 600 பேர் இருக்க வேண்டிய இடத்துல 2,000 பேர் இருப்பதா சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல 50%
போதைப் பொருள் பாவனை செய்து கைது செய்யப்பட்டவங்க அல்லது போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டு கைது செய்யப்பட்டவங்க என்ற அடிப்படையில் 50% இருக்காங்களாம். எனவே இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இந்த இடப்பற்றாக்குறைக்கு ஒரு தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்குன்னா பாருங்க. அந்த அளவுக்கு சிறைச்சாலைகள் நிறைஞ்சு வழியுது. 10,500 பேர் இருக்கிற இடத்துல 41,000 பேருக்கு மேலே இருக்காங்களாம் என்பது நினைச்சு கூட பார்க்க முடியல. இதுல அதிகம் இளைஞர்கள் வேற. இந்த மாதிரி ஒரு தகவலும் இருக்கு. இதோட முக்கியமான விஷயம், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கான ஒப்பந்தம் மின்னணு சைன், அதாவது டிஜிட்டல் முறையிலான சைன் முடிஞ்சிருக்கிறது. ஒப்பந்தம் கைச்சாத்திட்டு இருக்கிறதாக 2 நாடுகளுமே உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஒரு நாடு மட்டும் இல்ல, 2 நாடுகளுமே உறுதிப்படுத்திருக்காங்க. இதுல முக்கியமா ஈரான் உறுதிப்படுத்தியிருக்காங்க. வருகின்ற 19ஆம் தேதி ஜெனீவாவில் 2 நாட்டு பிரதிநிதிகளும் ஒன்றாக சந்திக்கிறாங்க. இந்த சந்திப்புன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக இருக்க போது என்னென்ன விஷயங்கள்ல உடன்பட்டிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள்ல முதல் கட்டமாக சைன் பண்ண போறாங்க, 60 நாட்களுக்குள்ள அணு ஆயுதம் தொடர்பான விடயங்கள்ல ஒப்பந்தமாகும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹோர்முஸ் கால்வாய் முற்றுமுழுதாக திறக்கப்பட்டிருக்கிறது. இன்றெல்லாம் சுமூகமான முறையில் கப்பல்கள் பயணிக்க ஆரம்பித்திருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள்ல செய்திகள் வெளியாகி இருக்கு. இது மட்டுமில்லாமல் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இஸ்ரேல் லெபனான் மீது மிக அவதானமாக செயற்பட வேண்டும், தாக்குதல் நடத்துவது தொடர்பாக யோசிக்க வேண்டும். இந்த ஒப்பந்தத்துக்குள்ள அதுவும் இருக்கு அப்படின்றது கடந்த நாட்கள் நாங்கள் பேசிய விஷயம். எனவே இஸ்ரேலுக்கும் அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இடையில ஒரு சில முரண்பட்ட கருத்துக்கள் கடந்த நாட்களில் இருந்து வருவதாக அவதானிக்கப்படுகிறது. எனவே அந்த அடிப்படையில் இன்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, லெபனான் மீது தாக்குதல் நடத்துவதை பற்றி இஸ்ரேல் கண்டிப்பாக யோசிக்க வேண்டும் என்ற தகவலையும் வெளியிட்டிருக்காரு. எனவே வருகின்ற 19ஆம் தேதிக்கு பிறகு இது தொடர்பான மேலதிகமான என்னென்ன ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு செய்தி தான். ஆனாலும் கூட இந்த அனர்த்தமானது, இந்த கடந்த 100 நாட்களுக்கு மேல் நடந்த இந்த யுத்தம், கடற்படை தடை, இந்த மாதிரியான விஷயங்கள் என்பது உலகத்தினுடைய எண்ணெய் அதாவது பரிமாற்றிக் கொள்றதுல அல்லது வாங்கி கொள்றதுல இன்னும் பெரிய தாமதங்களை ஏற்படுத்தும். இந்த விஷயம் ஒரு அனர்த்தமாகவே பார்க்கப்படும். காரணம், இதிலிருந்து மீள்றதுக்கு பல நாடுகள், கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமான நாடுகள் ஒரு வருடத்தையும் தாண்டலாம் இதை பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கு என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஒரு அமைதியான யுத்தமாக இருந்தாலும் பெரிய பாதிப்பு பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற கணிப்புகள் வந்திருக்கு. இனிதான் என்னென்ன நாடுகள் இதெல்லாம் இழந்திருக்காங்க, என்னென்ன இழந்திருக்கிறது, எவ்வளவு இழக்கப்பட்டிருக்கிறது, என்னென்ன விஷயங்கள் இழந்திருக்கும் அப்படின்றது தரவுகளாக இனி வெளிவரும். உலகம் முழுவதும் ஒரு தரவு வெளியாக இருக்கிறது. அதாவது ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தினுடைய ஒரு ரிப்போர்ட். ராய்ட்டர்ஸ் பல செய்தி ஆய்வுகளை நடத்துவாங்க. இதுல சமூக ஊடக வலையங்கள் மூலமாகத்தான் இப்பொழுது இருக்கின்ற தலைமுறை இளைஞர்கள் செய்திகளை அறிந்து கொள்கிறார்கள். பாரம்பரியமான அல்லது டிவி, தொலைக்காட்சி, வானொலிகள் மூலமாக செய்திகளை அறிந்து கொள்வதை விட அதிகமானவங்க சமூக வலைத்தளம் மூலமா தான் அறிஞ்சு கொள்றாங்களாம். எடுக்கப்பட்ட கருத்து கணிப்புல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க. இதுல 58% சமூக வலைத்தளம் மூலமா தான் நாங்க செய்திகளை அறிஞ்சு கொள்றோம் என்ற தரவுகளை வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல அதிகமானவங்க இளைஞர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்கள் யாருமே தொலைக்காட்சியிலேயோ அல்லது பாரம்பரியமான இந்த ஊடகங்கள் மூலமாக அறிந்து கொள்வது மிக குறைவாக இருக்கிறது அப்படின்ற தரவை ராய்ட்டர்ஸ் செய்தி சேவையினுடைய ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுதான். ஆனா நிறைய நாடுகள் இது தொடர்பாக ஆராய்ந்து தங்களுடைய ஊடகங்களுடைய நிகழ்ச்சி நிரல்கள்ல, அவங்களுடைய ஒளிபரப்புகள்ல மாற்றங்களை கொண்டு வரணும்ன்றதுல பலதரப்பட்ட முயற்சிகளை செய்யறாங்க. அந்த அடிப்படையில் நிறைய நிறுவனங்கள் தாங்களாகவே இந்த ஆய்வுகளை நடத்துறாங்க. இந்த விஷயங்கள் தான் இந்த நாளில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம்.